இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர பரவலா பேச்சு பொருளா போயிட்டு இருக்கிற டாபிக் வந்து என்னன்னாங்க, தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் இருக்கு. அப்படிங்கிற இந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா முழுக்க ரசிகர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஹேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே வந்து பாதி படம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய அவங்களோட ரிவ்யூஸ்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெறைய ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டா கன்டென்ட்குள்ள வந்து வந்துடுறேங்க. என்னன்னாங்க, எவனோ ஒருத்தன் வந்து இருக்கான். அவன் கையில வந்து முழு ஜனநாயகன் படத்தோட காப்பி வந்து வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்புடின்னா, சின்ன சின்ன பிட்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் வந்து பண்ணிட்டுருக்கான். ஸோ வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட்டுங்க. யாருமே வந்து இதை ஷேர் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ, இன்ஸ்டாகிராம் ஐடி, ஏதாவது ஃபேஸ்புக் ஐடி வச்சுருந்தீங்களோ, அந்த ஐடியில் இந்த ஃபுட்டேஜஸை போட்டுறாதீங்க. ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நினச்சா கூட லீகலி உங்கள் மேலே வந்து கேஸ் போடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அவங்க கேஸ் போட்டு ஜெயிலுக்கு கூட நீங்கள் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான மேட்டர். ஒரு 5 செகண்ட், ஒரு 7 செகண்ட் லீக் ஆச்சுன்னா கூட ஒரு பெரிய விஷயமா வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழு படமுமே லீக் ஆகிருக்கு. முக்கியமாக அது விஜய் சாரோட படம். அது மட்டும் இல்லாமல் அது அவரோட கடைசி படம். ஸோ அதனால் இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவாக போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வியூவர்ஸ், தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஃபுட்டேஜஸ் யாருக்குமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, எவனோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு கடைசி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி வரும். ஸோ ப்ளீஸ் யாருமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து வாய்ஸ்லாம் கொடுத்து வீடியோலாம் போடுறதுக்கு ரெடியாக இருந்தேன். பட் என்னன்னா, அதுக்கப்புறம் நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நிறையா சீன்லாம் லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து வந்திருக்கு, எவனோ ஒருத்தன் கையில் ஃபுல் படம் வந்து இருக்குது அப்படின்னு. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஜெயில் சீனும் தளபதி கச்சேரி சாங் ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் லீக் ஆயிருக்கு. சரி, அவ்வளோதான் லீக் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் லீக் ஆகாதுங்கிற நம்பிக்கையில் வந்து இருந்தேன். ஆக்சுவலி ஜென்ரலாக லீக் ஆனால் இந்த மாதிரி தான் லீக் ஆகும், கொஞ்சோண்டி மட்டும் லீக் ஆகும். ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர் வலைத்தளங்களை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. யாராலையும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. சரி, அந்த மாதிரி ப்ராப்ளமாக தான் ஜனநாயகனுக்கு இருக்கும்னு பார்த்தா, எவனும் ஒருத்தன் கையில் ஃபுல் படமும் இருக்குது, அவன் சர்க்குலேட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அவனால் நம்ம வியூவர்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ நம்ம வியூவர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் இந்த நாளை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது என்னுடைய ஒரு கைண்ட் வேண்டுகோளாக இருந்திருக்கு. ஸோ அந்த காரணத்துக்காண்டி இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இதை வந்து யார் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, மேபி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோடைய எதிர்க்கட்சிகள் செய்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைம் வேறு பயங்கரமாக நெருங்கிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கேள்வி எழும்புறதுக்கு பதிலாக சினிமா கேள்வியை எழும்புறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. பிகாஸ் இப்போ இந்த மாதிரி ஃபுட்டேஜஸை விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஃபேன்ஸு தொண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சினிமா சைடு வந்து தாவிடுவாங்க. அரசியல் கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறத கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோட அட்டென்ஷன் பொலிட்டிக்கல் கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்நோக்கத்தோடு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அவங்க தான் செஞ்சுருக்காங்கிறத வந்து நான் ஆணித்தரமாக சொல்ல வரல, மேபி செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ப்ளஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸான விஷயங்க. ஒரு 10 செகண்ட் வீடியோ, ஒரு 20 செகண்ட் வீடியோ லீக் ஆனால் கூட பெரிய விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பார்ப்பாங்க. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லீக் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டாரான விஜய் சாரோட படம் ஃபேர்வெல் படம் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான இஷ்யூ. ஸோ அந்த காரணத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஜனநாயகன் படத்தோட எந்த ஃபுட்டேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண வேண்டாம்ங்கிறது என்னோட கைண்டான வேண்டுகோள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் தவிர முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.